of the following is expected to have a lowest pKa value? இதுதான் question. So first நம்ம வந்து pKa அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். So அப்பதான் இந்த questionக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கொடுத்திருக்கிற எல்லாமே ஆர்கானிக் மாலிகுல் தான். ஃபர்ஸ்ட் அந்த pKa னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் Ka அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி தரேன். Ka அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஆசிட் இருக்கு, HA அப்படின்ற ஒரு ஆசிட் இருக்கு. அது வந்து என்ன ஆகுதுன்னா aqueous solutionல வந்து அயனைஸ் ஆகி H plus and A minus வந்து கொடுக்குது. H plus plus A minus வந்து கொடுக்குது. So இப்போ இது வந்து ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். இதுக்கு நான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதுறேன். இது வந்து ஆசிட் டிசோசியேட் ஆகுது இல்லையா, அதனால நான் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் an ஆசிட் Ka அப்படின்னு எழுதுறேன். நம்ம ஜெனரலா எப்படி எழுதுவோம், அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதுவோம், ப்ராடக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். இங்க ப்ராடக்ட்ஸ் யாரு, H plus and A minus. So அதை நான் எழுதுறேன் H plus into concentration of H plus into concentration of A minus divided by concentration of the reactant. So concentration of the reactant undissociated acid தான் இங்க. சரியா? இப்ப பாருங்களேன், இப்போ H plus ஓட concentration எந்த இடத்துல இருக்கு, இங்க நியூமரேட்டர்ல இருக்கு. So H plus ஓட concentration ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா Ka value என்ன ஆகும், ஜாஸ்தி ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். So இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, if Ka value is more, dissociation constant of an acid is more, Ka is more, what will happen to the strength? This implies strength of the acid is also more. ஏன்னா more H plus ion இருக்கும் இல்லையா, அதனால ஸ்ட்ரென்த்தும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜாஸ்தியா இருக்கும். So இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Strength of acid is also more. ரைட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொன்னோம், எப்படி கண்டுபிடிச்சோம் இதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த ரிலேஷன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, pKaக்கும் Kaக்கும் என்ன ரிலேஷன். Ka இங்க கொடுத்திருக்கிறது pKa, நான் Kaனா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப pKaக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். pKa அப்படின்றது என்ன அப்படின்னா, pKa is equal to minus log of Ka. அப்படின்னா என்ன, இந்த ரிலேஷன்ஷிப் படி பாத்தீங்க அப்படின்னா Ka ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா pKa எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். சோ இதுல இருந்து இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆசிட் வந்து ஹைலி ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா அதோடைய pKa எப்படி இருக்கும், லோவா இருக்கும். pKa வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். இங்க கொடுத்திருக்கிறது இல்ல லோயஸ்ட் pKa அப்படின்னு சொல்றாங்க. அதோட அர்த்தம் என்ன, எது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட், அதுதான் மீனிங். சோ இப்ப நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், யார் வந்து கொடுத்திருக்கிறதுலயே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். சரி, ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதோடைய ஸ்கெலிட்டன் வச்சுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எத்தனால். எத்தனாலோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி எழுதுறேங்க. எத்தனாலோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்முலா வந்து CH3CH2OH, இதுதான் எத்தனால். அடுத்தது வந்து கொடுத்திருக்கிறது வந்து என்னன்னா ப்ரொப்பனால். ப்ரொப்பனாலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 கார்பன் கண்டைனிங் காம்பவுண்ட் CH3CH2CH2OH, இதுதான் வந்து ப்ரொப்பனால். அடுத்தது 2,2,2 ட்ரைஃப்ளோரோ எத்தனால். சோ 2,2,2 ட்ரைஃப்ளோரோ எத்தனால்னா 3 ஃப்ளூரோ குரூப் இருக்கு. 3 ஃப்ளூரோ குரூப் இருக்கு. நாங்க எழுதுறேன் F. மூணுமே கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யார் இருக்கான்னா OH குரூப் இருக்கு. சோ இதுதான் வந்து 2,2,2 ட்ரைஃப்ளோரோ எத்தனால். அடுத்தது கொடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னன்னு சொல்லி பாருங்க, 2-குளோரோ எத்தனால். அதுக்கு இங்க கீழே எழுதுறேன் 2-குளோரோ எத்தனால். CH2OH CH2Cl. செகண்ட் பொசிஷன்ல குளோரோ குரூப் இருக்கு, ஒரே ஒரு குளோரோ குரூப் இருக்கு. சரி, இப்போ முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஒரு ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா எதை வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்றத பாருங்க. ஒரு ஆசிட்னா என்ன, அதை பத்தின இதை புரிஞ்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எத்தனால் எடுத்துக்கிறேங்க. CH3CH2OH. கொடுத்திருக்கிற எல்லாமுமே அல்கஹால் தான். கொடுத்திருக்கிற 4 காம்பவுண்டுமே அல்கஹால் தான். அல்கஹால் அயனைஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா CH3CH2O minus plus H plus அப்படின்னு சொல்லி கொடுக்குது. சரி, எல்லாமுமே ஆசிட் அப்படின்னு நம்ம கன்சிடரேஷனுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாமுமே H plus வந்து கொடுக்கும். அண்ட் கரஸ்பாண்டிங் இன்னொரு நெகட்டிவ் அயான் ஒண்ணு இருக்கும். அந்த நெகட்டிவ் பார்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை வந்து நம்ம காஞ்சுகேட் பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த காஞ்சுகேட் பேஸ் மட்டும்தான் காம்பவுண்ட் பொறுத்து மாறும். H பிளஸ்ன்றது எல்லா காம்பவுண்டுக்குமே காமன் தான். ஒரு காம்பவுண்ட் ஆசிடிக்கா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அது H பிளஸ் கொடுக்க போகுது. எவ்வளவு அளவு கொடுக்குது அப்படின்றது காம்பவுண்ட் பொறுத்து மாறுது. ஏன் மாறுது அதை புரிஞ்சுக்கலாம். இந்த காஞ்சுகேட் பேஸ் இந்த இடத்துல பாருங்களேன்,
இந்த ஆக்சிஜன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரூப் என்ன குரூப் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடியது அல்கைல் குரூப். அல்கைல் குரூப்போட இயல்பு என்ன? அவங்க வந்து ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பை இண்டக்டிவ் எஃபெக்ட். இதை நான் என்னன்னு சொல்றேன்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்றேன். எதனால? இண்டக்டிவ் எஃபெக்ட்னால. சிக்மா எலக்ட்ரான் டென்சிட்டிய என்ன பண்ணுவாங்க, தன்கிட்ட இருக்கிற சிக்மா அதாவது நம்ம அதுக்கு ஒரு பாண்ட்ல இருக்கக்கூடிய சிக்மா எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா மத்த ஆட்டம் நோக்கி தள்ளும். யார் கூட பாண்ட் மேக் பண்ணிருக்கோ அது கூட தள்ளும். ஆல்ரெடியே இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான் ரிச், இவங்க வந்து அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி ஆக்சிஜன் மேல தள்ளுறதுனால ஆக்சிஜன் மேல நிறைய சார்ஜ் இருக்கும். ஆக்சிஜன் உடனே என்ன நினைக்கும் அப்படின்னா யார்ட்டையாவது இதை நம்ம கொடுத்து பாண்ட் மேக் பண்ணணும்னு நினைக்கும். திரும்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா மீன்ஸ் இந்த ஈத்தாக்சைடு அயான் அல்காக்சைடு அயானோடைய ஸ்டெபிலிட்டி குறையுது, மீன்ஸ் ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இமீடியட்டா அந்த H+ ஃபார்ம் ஆன H+ வந்து திரும்ப எடுத்துக்கிட்டு திரும்ப எத்தனாலா கன்வெர்ட் ஆயிடும். அதனாலதான் இயல்பா எத்தனால நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன். அது ஒரு ஆல்கஹால். ஸோ இப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷன் வேகமா நடந்துருது. அப்போ இந்த எத்தனால் சொல்யூஷனை பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆல்கஹால் அன்டிசோசியேட்டட் ஃபார்ம்ல தான் இருக்கும். டிசோசியேட் ஆகி ஈத்தாக்சைடு அயான் அண்ட் H+ அயான் இருக்கிறது ரொம்ப கம்மி. சோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க யாரு டிசைட் பண்றா இத? கான்ஜுகேட் பேஸ், அதோடைய ஸ்டெபிலிட்டி. சரியா? எதனால அது ஸ்டெபிலிட்டி குறையுதுன்னு சொன்ன அந்த ஆக்சிஜன் மேல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாகிறதுனால ஸ்டெபிலிட்டி குறையுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, இங்க இருக்கக்கூடிய ப்ரொபனால்லையும் பாருங்களேன். இங்க இருக்கக்கூடிய குரூப் என்ன? ப்ரொபனால்ல இருக்கக்கூடிய எந்த பர்டிகுலர் குரூப் என்னது? இதுவுமே என்னது அப்படின்னா ஆல்கைல் குரூப். ஆல்கைல் குரூப் அப்படின்னா என்னது? இதுவுமே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன ஆக போகுது? ஆசிடோடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைய போகுது. ஏன் ஆசிடோட ஸ்ட்ரென்த் வந்து குறையுது அப்படின்னு பாருங்க. ஆக்சிஜன் மேல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷன் வேகமா நடக்கும். சோ எனி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஒரு ஆசிட் மாலிகுல்ல பக்கத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா ஆசிடோட ஸ்ட்ரென்த் குறையும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்ததுக்கு போகலாம். மத்த கொடுத்திருக்கிற C&D காம்பவுண்ட்ஸ் வந்து பாருங்க. அங்க இருக்கக்கூடிய குரூப் யாரு? ஃப்ளூரோ. ஃப்ளூரோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? ஃப்ளூரோ குரூப் நமக்கே தெரியும், ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஃப்ளூரோன்றது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். மீன்ஸ் இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா என்ன ஆகும்? இதே மாதிரியே இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் அயனைஸ் ஆகி O- and H+ வந்து கொடுத்துருக்கோம். இந்த O- இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜை யாரு தன்னை நோக்கி இப்ப இழுத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா ஃப்ளூரோ குரூப் எடுத்துக்கிட்டு இருக்கும். அதுவும் ஒரு ஃப்ளூரோ இல்ல, இந்த இடத்துல 3 ஃப்ளூரோ குரூப் இருக்கு. அப்ப ரொம்ப அந்த ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் கம்மியா இருக்கும். ஒரே இடத்துல அந்த சார்ஜ் வந்து அக்யூமுலேட் ஆகாம வெளியில வந்துருது, ஆக்சிஜனை விட்டு தள்ளி வந்துருது. அப்ப அந்த ஆக்சிஜன் வந்து திரும்ப வேற யாரையோட கம்பைன் ஆகணும் இமீடியட்டா அப்படின்னு நினைக்குமா? நினைக்காது. சோ அப்போ அந்த கான்ஜுகேட் பேஸ் இங்க இந்த ட்ரைஃப்ளூரோ எத்தனாலோட கான்ஜுகேட் பேஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கு. தனியா ஸ்டேபிள்னா என்ன? தனியா எக்ஸிஸ்ட் ஆகுது. H+ ஓட திரும்ப ரியாக்ட் ஆகி ரிவர்ஸ் ரியாக்ஷன் இங்க அதிகமா நடக்கிறது இல்ல. சோ இந்த இடத்துல இது கம்பேரிட்டிவா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு. மீன்ஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் ஆசிட்ன்றது ஒரு ரிலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கொடுத்திருக்கக்கூடிய 4ல யாரு ஸ்ட்ராங்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ளூரோ வந்து ஸ்ட்ராங்கர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல 3 ஃப்ளூரோ குரூப் இருக்கு, இந்த இடத்துல ஒரே ஒரு குளோரோ இருக்கு. சோ ஆப்வியஸ் ரைட், இந்த இடத்துல 3 அதாவது ஃப்ளூரோன்றது ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். அது மட்டும் இல்லாம 3 அமௌண்ட் இருக்கு, 3 நம்பர் இருக்கு. சோ கண்டிப்பா அதுதான் இருக்க முடியும். இது என்னதான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கா இருந்தாலும் ஆர்டர் படி பாத்தீங்கன்னா சிக்கு அப்புறம் தான் டி வரும். அவங்க கேட்டிருக்கிறது லோயஸ்ட் மீன்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் நீங்க கண்டுபிடிக்கணும். இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருந்ததுனாலும் இதோடைய அதாவது ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து சிக்கு அப்புறம் தான் வரும் 2-குளோரோ எத்தனாலோடது. சோ இப்ப இதுல நான் என்ன ஆன்சர், இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான என்ன ஆன்சரு? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கேயாவது கிளாரிட்டி மிஸ் ஆனிச்சுன்னா திரும்ப ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேக்குறாங்கன்னா உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணவும் முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.